அனுபவங்களே உந்துதல்கள். ஒவ்வொரு மனிதரையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதே அவருடைய அனுபவங்கள்தான். கடவுளைப் பற்றி விளக்குவது என்பது முடியாத செயல். காரணம், மனிதருக்கு கிடைக்கும் அனுபவங்களும் அவற்றின் விளைவான பார்வைகளும் குறுகிய வட்டத்துக்குட்பட்டவை. ஒரே நிகழ்வு பலருக்கு பலவித அனுபவமாகிறது. அடுத்தவரிடம் பேசும் அன்பு வார்த்தையாயிரம் கோயிலுக்கு சென்று புண்ணியதத்திற்கு சமமு. கடவுளிடம் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அதையெல்லாம் சக மனிதருக்கு நாம் செய்ய வேண்டும். உதாரணமாக, இன்பமாக அனுசரணையாக கேட்ட வரம் தருவதாக நாம் கடவுளிடம் எதிர்பார்ப்பது இறைவனின் அடையாளம். ஆகாயம் போன்று அகலமும் வெளிச்சமும் பிறருடைய மகிழ்ச்சியில் வெளிப்படையான இன்பமும் பிறருடைய துன்பத்தில் உண்மையான பங்கும் கொள்ள வேண்டும். உணர்ச்சியின் வழியே சென்று உலக மக்களால் இகழப்படுவதிட அறிவின் வழியே சென்றால் உலக புகழ் பெறலாம். புகழ் என்பது நமக்கு எந்த விதத்திலும் தொடர்பில்லாமல் உள்ள மக்கள் நம்மை உயர்வாக கூறி மகிழ்வது. அதுவும் அல்லாமல் எளியோருக்கு கைமாறு கருதாமல் செய்து கொண்டால் வருவதே மிக சிறந்த புகழ். எனவே சுற்றி எது நடந்தாலும் அந்த அனுபவத்தை உந்துதல்களாக எடுத்துக்கொண்டு போராடி வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.